மேஷராசிக்கு எடுத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் வராங்க. 8ஆம் இடம்னு வரும்போது லாங் டைம் உங்க உடம்புல வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம்ல வெளியில வந்து அதை நீங்க சரி பண்றதுக்கு ஒரு டைமா கூட நீங்க அதை மாத்திக்க. மிதுனம்க்கு ஆல் ஆஃப் அ சடன் இந்த டைம்ல வந்து நிறைய பேர் நமக்கு எதிரிகளா ஆக ஆரம்பிச்சிட்டாங்களோ, இல்ல இவங்க மனசுக்குள்ள நம்மள எதிரியா தான் பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான சிம்மம்க்கு வந்து இது ஒரு டபுள் எஃபெக்டிவ் பீரியட்னே சொல்லலாம். அஷ்டம சனியும் இருக்கு, கேத்து வந்து சிம்ம ராசிலே உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு ஹீரோக்கு தான், ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கு தானே நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வின் பண்ணி காட்டுவாரு. அதுதான் விருச்சிகமோட கரண்ட் சிச்சுவேஷன். மகரம் வரும்போது 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. மகரம் உங்க சோஷியல் சர்க்கிள். இந்த டைம்ல நீங்க ஒரு சோஷியல் கேதரிங், வீட்டுல நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேங்க, வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வக்ர புதன் பத்தி. அதாவது இந்த நவம்பர் மாசம் புதன் வக்ரமா இருக்காருன்னா அது ஒரு பினாமினல். அதாவது புதன் கிரகம் மெதுவா வர மாதிரி தெரியும். சரி, இதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்கு. இந்த புதன் வக்ரம் வந்து நவம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சது. நவம்பர் 9ஆம் தேதியில இருந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுறது மூலமா, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துற டிவைசஸ், அதாவது உங்க போன்ல ஏதாவது பிரச்சனைகள் வருது, இல்ல உங்க லேப்டாப்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, இல்ல ஏன்னா புதன் வந்து செவ்வாயோடயும் இருக்காரு இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்ல பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல நீங்க ஸ்கெடியூல் பண்ண ஒரு விஷயம், ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ண திடீர்னு அது கேன்சல் ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு நான் பேசணும்னு ஒண்ணு வந்து பேசினேன், அந்த பேச்சுவார்த்தை தப்பா போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படின்ற சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்க இந்த நவம்பர் மாசம் ஃபுல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இது எப்போ நடக்குது அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு நவம்பர் 29 வரைக்கும் நடக்குது. அப்போ 29 மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்த வருஷமும் எப்ப வருதுன்னா புதன் வக்ரம் வந்து February 26ல இருந்து March 30 வரைக்கும் அடுத்த வருஷம் வருது. அதே மாதிரி June 29ல இருந்து July 23 வரைக்கும் வருது. அதே மாதிரி October 24ல இருந்து November 13th வரைக்கும் வருது. ஸோ சர்டன் பீரியட்ஸ் நடுவில் புதன் வக்ரம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து காமனா எல்லாத்துலயுமே இருக்கும். பட் இந்த புதன் வக்ரம் நவம்பர் மாசத்துல வர்றது மட்டும் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய புதன் வக்ரம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் வக்ரம் நார்மலா வெறும் அது மட்டும் வக்ரமா வரல, கூட செவ்வாயும் இருக்கு. அதுவுமே எந்த ராசியில இருக்குன்னா விருச்சிக ராசியில இருக்கு. விருச்சிக ராசினாலே உங்களுக்கு ரொம்ப தெரியும். அந்த விருச்சிக ராசியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ராசி. அந்த விருச்சிக ராசி பேஸ் பண்ண விஷயங்கள் உங்களை வந்து கீழே இருந்து மேலேயும் கூட்டிட்டு போக முடியும், மேல இருந்து கீழேயும் கொண்டு வர முடியும். சரி, இப்ப இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். வெறும் அஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் நம்ம பார்க்க போறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போறோம். அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க டிசம்பர் மாசம் அண்ட் ஜான்வரி மாசம் லைவ் கோர்ஸா என் கூட நீங்க டைரக்டா பேசி கத்துக்கிற மாதிரி ஒரு கோர்ஸா தான் போடுறோம். அது வேணும்னா நீங்க அந்த கோர்ஸ்க்கு கீழே போய் என்ரோல் பண்ணலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது எங்களுக்கும் ஆசைதான். ஆனா யார் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் காட்டுறா, யாரு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டா என்ன மாதிரி அவங்க லைஃப்ல நடக்குதுன்னு எவாலுவேட் பண்றாங்க. இது எல்லாமே அவங்களோட கமெண்ட்ஸ், அவங்களோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ்ல உங்க லைஃப்ல என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள இன்னும் டீட்டெயில்டா போகலாம். சரி, புதன் வக்ர தேதிகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நவம்பர் மாசம் ஃபுல்லாமே வக்ரமா தான் இருக்கு. அப்போ செவ்வாயோடையும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுமே புதன் வக்ரமா இருக்கிறதும் செவ்வாய் வந்து நார்மலா இருக்கிறதும் எந்த ராசியில இருக்குன்னா விருச்சிக ராசியில இருக்கு. அதுவுமே இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் ரெண்டுமே வந்து அனுஷ நட்சத்திரம்ல இருக்கு, அனுராதா நட்சத்திரம்ல இருக்கு. அப்ப அனுஷ நட்சத்திரம்ல இருக்கும்போது அப்படி என்ன அதை பத்தி யோசனை பண்ணணும், இல்லை எதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்னு வரும்போது அந்த கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பேச்சு பரிமாற்றம் எல்லாமே வந்து புதன்.
நீங்க இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு டிசைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் அட்வைசபிள். சரி, இந்த டைம் பீரியட்ல வந்து நான் பத்திரப்பதிவு ஒண்ணு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நோ. அப்படி இல்லைங்க, இந்த டைம் பீரியட் என்னால அவாய்டே பண்ண முடியாது, நான் இதுல பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சில ரெமெடிஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பண்ணிட்டு நீங்க பண்றது பெட்டர். அதெல்லாம் தாண்டி ஜென்ரலாவே உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து ரிப்பேர் ஆகுற மாதிரி ஆயிடுச்சா, உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சா. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 2 days முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட மானிட்டர் உடைஞ்சிடுச்சு. ஸோ ஒரு நல்ல புது மானிட்டர், பட் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருச்சு அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனுமே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா அதுவுமே வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அது நடந்தா இட் இஸ் வெரி குட். அது நடக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கும் இல்லையா, அந்த கொடுக்குற பிரச்சனை இது உடையிறது மூலமாவோ ரிப்பேர் ஆகிறது மூலமாவோ அது சரியாயிடுதுன்னு அர்த்தம். ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க, ஐயோ உடஞ்சிருச்சு எல்லாம் நினைக்க வேண்டாம், இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க வந்து அது புதுசு வாங்கிட்டு நீங்க கேரி ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாம இப்போ பர்டிகுலரா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மேஷ ராசிக்கு எடுத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் வராங்க. ஸோ 8ஆம் இடம்னு வரும்போது 8ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஃபார் சம்திங் விச் இஸ் நாட் யோர்ஸ், விச் இஸ் ஹிடன். ஸோ அப்போ இந்த 8ஆம் இடம்ல புதன் செவ்வாய் வரும்போது இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் இஸ் லைக் பெண்டிங், அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி பெண்டிங்கா இருக்கு, இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பெண்டிங்கா இருக்கு, ஒரு வாய்ப்புகள் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா அந்த பெண்டிங்கா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களை தேடி வரும். அதாவது இது முன்னாடியே எனக்கு வந்திருக்க வேண்டியது ஆனா எனக்கு வரல. இன்ஹெரிட்டன்ஸ் விஷயங்கள் எனக்கு வந்திருக்க வேண்டியது ஆனா அது வரல. இல்ல இன்லாஸ், அந்த 8,000 வரும்போது இன்லாஸ், அவங்க ரீதியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதும் கூட நடக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணினா அந்த 8ஆம் இடம்னு வரும்போதே ஆல்ரெடி ஸ்கார்பியோ இஸ் கர்மிக் அண்ட் 8ஆம் இடம் இங்க மேஷத்துக்கு ஸ்கார்பியோவே வருது இல்லையா. ஸோ அப்போ இன்னும் என்னன்னா இந்த டைம்ல யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் அந்த ஸ்பவுஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க ரிலேட்டட் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம்னு வரும்போது உங்களோட, அதாவது நீங்க 2 பேரும் காமனா வச்சிருக்க விஷயங்கள், நீங்க உங்க ஸ்பவுஸ் காமனா பண்ற விஷயங்கள், இதுலயுமே வந்து நீங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா அடி மேல அடி எடுத்து வச்சு பண்றது ஓகே. அண்ட் இன்னொன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடம்னு வரும்போது லாங் டைம் உங்க உடம்புல வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம்ல வெளியில வந்து அதை நீங்க சரி பண்றதுக்கு ஒரு டைமா கூட நீங்க அதை மாத்திக்கலாம். ஸோ திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம வருதுங்க, எனக்கு வந்து நவம்பர் 9ஆம் தேதியில இருந்து பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு நிறைய மேஷராசி சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசன் இஸ் கர்மிக்கலி இட் இஸ் இம்பாக்டிங் யூ. அண்ட் அந்த உடம்பு சரியில்லாம வர்றது மூலமா உங்களுக்கு இம்யூனிட்டி பில்டப் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் முக்கியமா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லு ரிலேட்டட் பிரச்சனைகள் பாக்குறது, அதுக்கப்புறம் போன் பிரச்சனை பார்க்கறது, இது காமனா கூட நிறைய பேருக்கு வரலாம். இது எல்லாமே இந்த டைம்ல வந்து நீங்க பார்க்காம விட்டு வச்சதை இந்த டைம்ல நீங்க திரும்பி எடுத்து பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன். ஓகேயா. ஸோ மேஷராசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ரெமெடியா பண்ணணும்னா செவ்வாய் அதுக்கப்புறம் புதன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லைங்க, நம்மளோட அம்மன் சொரூபங்கள். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபெரோஷியஸ் காட். இப்ப வாராஹியம்மன் பாத்தீங்கன்னா ஃபெரோஷியஸ் காட் இல்லையா. ஸோ அம்மனும் பெருமாளும், புதன் வரும்போது பெருமாள் ரொம்ப விசேஷம். இல்லைன்னா இந்த இன்னும் அம்மன்லேயே வந்து நம்ம மீனாட்சி அம்மன் மாதிரி அந்த பச்சை கலர்லயே வராங்க இல்லையா, அவங்களோட கலரே பச்சையா இருக்கும், அந்த பச்சை கலர்ல வர அம்மன் சுரூபங்கள். இவங்களை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு கர்மிக் பிளேஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்றதுக்கு இவங்களை வந்து நீங்க கும்பிட ஆரம்பிக்கலாம். எந்த காரியம் நீங்க பண்றதா இருந்தாலும் நீங்க அவங்கள கும்பிட்டுட்டு போய் பண்ணலாம். இந்த கிரீன் கலர் குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த கிரீன் கலர் குங்குமம் நீங்க வச்சுட்டு போகலாம். அண்ட் ஜென்ரலா வந்து நான் கூட சொல்லுவேன், இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. அதாவது புதனோட எந்த ஒரு டிஃபெக்டா இருந்தாலும் கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணும்போது தட் கேன் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். சரியா. இப்ப அடுத்தது வந்து ரிஷபம்க்குன்னு வரும்போது 7ஆம் இடத்துலயே புதன் செவ்வாய் வருது. 7ஆம் இடத்துலயே வர்றதுனால ஸ்பவுஸ்க்கு ஒரு நார்மலா ஓகேயா இருப்பாங்க, இந்த டைம்ல ரொம்ப அவங்க கோவப்படுறாங்க,
கோவப்பட்டு நிறைய பேசுறாங்க, இல்ல கோவப்பட்டு மனசுலயும் ஏதோ வச்சுக்கிறாங்களோ, இல்ல ஆர்குமெண்ட் பண்றாங்களோ அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழும்பக்கூடும். அண்ட் ஸ்பௌஸ்னு மட்டும் இல்லைங்க, ஜென்ரலா ரிஷப ராசி இந்த டைம்ல நீங்க யார் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதா இருந்தாலும் இந்த நவம்பர் மாசம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வார்த்தைகளை வந்து சூஸ் பண்ணி சொல்லுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாவே மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ரைட்டிங் ஒர்க் மாதிரி நீங்க பண்றீங்க, நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க அப்படின்னா ஒன்னுக்கு 2-3 தடவை நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் பாத்துக்கிறது நல்லது. பிகாஸ் தட் மே சேஞ்ச். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இவ்வளவு நாளா எழுதி வச்சேன் ஆனா அதை சேவ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நீங்க பாத்துக்கணும். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, ரிஷபம்னு வரும்போது ஸ்பௌஸ் அவங்க விஷயத்துலயுமே வந்து இதை பாத்துக்கணும். ஸோ உங்க டைனமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரிஷபம், யூ ஷுட் பி மல்டிபிள் டைம்ஸ் மோர் கேர்ஃபுல். இந்த 1 month வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் இது ரொம்ப நாளா நடக்க வேண்டியிருந்த விஷயம், அதை நான் இவ்வளோ நாள் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்ற விஷயம் மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லைன்னா புதுசா ஏதாவது பண்ண போறீங்கன்னா இந்த டைம்ல பண்ண வேண்டாம். சரிங்களா? இதுமே ஒண்ணு. அண்ட் மிதுனம்னு வரும்போது, மிதுனம்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல வருது. மிதுனம்க்கு ஆல் ஆஃப் அ சடன் இந்த டைம்ல வந்து நிறைய பேர் நமக்கு எதிரிங்களா ஆக ஆரம்பிச்சிட்டாங்களோ, இல்ல இவங்க மனசுக்குள்ள நம்மள எதிரியா தான் பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எழும்புறது வந்து இருக்கும். அண்ட் தேவையில்லாம நீங்க சும்மா இருந்தா கூட உங்களை வந்து வம்புக்கு இழுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, செவ்வாய்னு வரும்போது மெயினா மிதுனம்க்கு ஆஞ்சநேயர் மனசுல நினைச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யாரோடைய எந்த சண்டையும் வராம இருக்கிறதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அண்ட் ரிஷபம்னு வரும்போது உங்களுக்கு நீங்க வந்து நீங்க உங்க ஸ்பௌஸ் 2 பேரும் சேர்ந்து அம்மன் கோயில், முக்கியமா இந்த பச்சை கலர்ல இருக்காங்க இல்லையா அந்த அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி அம்மன் கோயில் நீங்க போயிட்டு வரலாம். இல்ல நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா அங்க அம்மன் வச்சு வழிபாடு பண்ணலாம். அண்ட் மிதுனம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, நீங்க இப்ப யாரு கூடயாவது சமாதானம் பேச போறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அங்க சமாதானம் ஆகாம அது இன்னும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பிரச்சனையா இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது நீங்க சமாதானம் பேசலாம் தான் போவீங்க, அது இன்னும் பிரச்சனையா டிராக் ஆகும். ஸோ அங்கே அது முடியாது. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மிதுனம் ஜஸ்ட் நீங்க இந்த டைம்ல சமாதானம் எதுவுமே பேச வேண்டாம். எதுவாக இருந்தாலும் டிசம்பர் மந்த் பார்த்துக்கலாம். நீங்க இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதே நல்லது. அண்ட் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகம். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போதாங்க எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கடகம். ஏன்னா கடகம்க்கு இப்போ குரு அவங்க ராசியிலே இருக்காரு. அண்ட் நான் ஏற்கனவே குரு பயிற்சி போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஸோ குரு அவங்க ராசியிலே இருக்கிறதுனால டிசம்பர் 5th வரைக்கும் கடகம்க்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும். பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ வந்து இப்போ பெட்டரா இருக்கு, எவ்வளோ இப்போ கொஞ்சம் எனக்கு மென்டலி பீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். டிசம்பர் 5th அப்புறம் திரும்ப வந்து குரு மூவ் ஆகுறாரு. அடுத்த 6 மாசத்துக்கு அங்க உங்க கடகம்ல இருக்க மாட்டாரு. ஸோ அப்போ நீங்க கொஞ்சம் சமாளிக்கணும். தட் இஸ் ஆல்சோ தேர். கடகம் பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் வராங்க. புதன் வக்ரமாவும் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 5ஆம் இடம்னு வரும்போது உங்களோட ஆஃபீஸ்ல உங்களோட பாஸ் அண்ட் ஜென்ரலாகவே மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாமே 5ஆம் இடம்ல வரும். அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை டக்குன்னு விழுந்து அவங்களுக்கு ஏதாவது அடிபடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. வேணா ஒரு செக்அப் நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க பல்லு வலின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த செக்அப் போய் பண்ணிக்கோங்க. சில கடகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வித் கன்சீவிங். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. அண்ட் இல்லை இவ்வளோ நாளாக நான் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஏதாவது பண்ணலாமான்னா இப்போ நீங்கள் தாராளமாக போய் அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நீங்கள் பண்ணலாம் கடகம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா they can try to get it cured in the timeல. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் ரெண்டும் சேர்ந்துருந்தா கூட நான் சொல்ற மாதிரி விட்டு வச்ச பிரச்சனைகள் ஏற்கனவே ப்ரொலாங்டு ரொம்ப நாளா இருக்கு, ஏற்கனவே பண்ணணும்னு நினைச்சு விட்டு வச்ச வேலைகள், ஏற்கனவே வர வேண்டிய விஷயங்கள் வராம இருக்கு, அதுக்கு நீங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் நீங்க அதுக்கான நல்ல பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு போறது நல்லது.
ஸோ கடகம்னு வரும்போது கடகம் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும் வருது இல்லையா? ஸோ 5ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் வருதுனாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் இஸ் யுவர் ரெக்ரியேஷன். 5ஆம் இடம் இஸ் ஆல்சோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இது எல்லாமே 5ஆம் இடம் தான். அண்ட் 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுல இருந்து ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ 5ஆம் இடம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. தட் மே ஆல்சோ லைக் கம் அப். ஸோ ஒரு நீங்க வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாச்சும் ஒன்று கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிடும் போது அவங்கள just kind of be careful with things around them. சரிங்களா? ஸோ அது அண்ட் 5ஆம் இடம்னு வரும்போது அகெயின் உங்க குலதெய்வம். ஸோ கடகம் பொறுத்த வரைக்கும் உங்க குலதெய்வத்துக்கு நீங்க ஏதாவது விட்டு வச்சிருந்தீங்க, உங்க குலதெய்வம் பெருமாளா இருக்காரு, பெருமாளோட ஒரு வெர்ஷன், அவருக்கு நீங்க எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா அது பண்ணுங்க. அண்ட் உங்க குலதெய்வம் அம்மனா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணாம விட்டு வச்சிருக்கீங்க இல்ல வேண்டிட்டு பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதை இந்த மாசம் முடிச்சுட்டு பாருங்க. அதை நீங்க முடிக்கிறதுலயே பாதி விஷயங்கள் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். அண்ட் சிம்மம். ஸோ சிம்மம்னு பார்த்தீங்கன்னாலே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அஷ்டம சனி சிம்மம் போயிட்டு இருக்குங்க. அண்ட் சிம்மம்க்கு வந்து இது ஒரு டபுள் எஃபெக்டிவ் பீரியட்னே சொல்லலாம். அஷ்டம சனியும் இருக்கு, கேத்து வந்து சிம்ம ராசிலே உட்காந்துருக்காரு. அதாவது மைண்ட்லெஸ்ஸா அஷ்டம சனியில பிரச்சனை வருது, ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸோ சிம்மம் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன். ஸோ 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பா யூ ஷுட் பி கேர்ஃபுல். வீட்டில் ஏதாவது உடையிறதோ இல்லை வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகிறதோ இல்லை உங்கள் பர்சனல் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியறதோ இல்லை அது சரி பண்ணுற மாதிரி ரிப்பேர் ஆகிறதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இல்லை உங்ககிட்ட பழைய எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னா நீங்களே என்ன பண்ணுங்க, அதை வந்து லைட்டா உடைச்சு தூக்கி போட்டுருங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ரெமெடி ஃபார் சிம்மம். ஏன்னா மீதி பேர் கூட நான் இந்த மாதிரி உடைக்கிற ரெமெடி சொல்லலை. பட் சிம்மம் உங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த அஷ்டம சனின்னு இருக்கும்போது சும்மா போறது கூட வந்து பிரச்சனையா வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்களே ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இது எனக்கு யூஸே இல்லை, நான் தூக்கி போடணும் தான் வச்சுட்டு இருக்கேன்னா அதை உடைச்சு தூக்கி போடுங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி நடக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட்டா இருக்கும். இது வந்து சிம்மம்க்கு. ஸோ சிம்மம் வந்து அம்மா ரிலேட்டடான விஷயங்கள், அம்மா இல்லை அம்மா மாதிரி இல்லை நான் இப்போ வந்து இந்தியா போகலாமா, இந்தியா போயிட்டு வரேன், இல்லை என்னோட ஹோம்லேண்ட் போயிட்டு வரேன், ஹோம் கண்ட்ரி போயிட்டு வரேன் அப்படின்னா இந்த டைம்ல ஐ வுட் நாட் அட்வைஸ். அண்ட் தென் இந்த டைம்ல வந்து நான் வீடு வாங்குறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி டிசம்பர் மந்த் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி ஃபார் கன்னி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கலி கன்னி வந்து எப்பவுமே சொல்லுவோம் தே ஹாவ் திஸ் வெரி க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள். அதாவது அவங்கள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து எமோஷ்னலாக யாருக்கிட்டையும் கனெக்ட் பண்ணுறது வேற யாராலும் பண்ண முடியாது. ஸோ டீப் கோர் எமோஷ்னல். ஆனால் அது வெளியில தெரியாது, வெளியில பார்க்கும்போது they'll be totally opposite and very logical. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா நவம்பர் மந்த் ஃபுல்லா கன்னி வந்து அவங்களோட பேச்சுவார்த்தையில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மீதி பேர் எல்லாரை விட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா ஒர்க் ரிலேட்டட் பேச்சுவார்த்தைகள், கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் இன் மெயில், இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது கன்னி ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பொருந்தும், எல்லாமே வந்து ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 3ஆம் இடம் புதன் அண்ட் செவ்வாய் இருக்காங்க இல்லையா, அப்போ 3ஆம் இடம் வரும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3ஆம் இடம் வருவாங்க, சிப்ளிங்ஸ் 3ஆம் இடம் வருவாங்க. அவங்களோட விஷயங்கள், அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாமே பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஜென்ரலா நான் என்ன சொல்லுவேன்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் கன்னி, ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற ரெமெடி மீதி பேருக்கு கூட ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகலாம். என்னன்னா ஜென்ரலாவே செவ்வாய் புதன் இந்த மாதிரி ஒன்னா இருக்கும்போது நீங்க எந்த புது காரியம் பண்றதா இருந்தாலும் ஜஸ்ட் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செவ்வாயோட பவர் இன்னும் பயங்கரமா இருக்கும். பிகாஸ் புதன் வக்கரமா இருக்கும்போது வக்கர கிரகங்கள் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் சேரும்போது பாத்தீங்கன்னா அங்க அவங்களோட அந்த சேர்ந்து இருக்கிற பவர் இஸ் லைக் ட்ரெமெண்டஸ் பவரா இருக்கும். முக்கியமா 2 பேருமே வந்து அனுஷ நட்சத்திரம்ல இருக்காங்க. அனுஷ நட்சத்திரம் இஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். அனுஷ நட்சத்திர கடவுளே வந்து மித்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்றவங்களோடே கூட
சில கான்வர்சேஷன்ஸ், சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், அண்ட் தென் வந்து அது வந்து மறைகிறது இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இல்ல பாத்தீங்கன்னா புதன் வக்ரமா இருக்கும்போது தேவையில்லாம இந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி சண்டை போடுற விஷயங்கள் இதெல்லாமே கூட ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ஐ டெல் ரிவர்ஸ் சைக்காலஜி பண்ற மாதிரி, நீங்க ரிவர்ஸ்ல வந்து இஃப் யூ எவர் ஃபீல் லைக் ஏதோ ஒரு விஷயம் இது சரியில்லை அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ கான்வர்சேஷன் லைக் திஸ், செட்டில் இட் ஆஃப் அண்ட் மூவ் ஆன். அதை நீங்களே கூட பண்ணலாம். ஐ வுட் நாட் அட்வைஸ் எவ்ரி ஒன் டூயிங் திஸ், பட் உங்களுக்கு புரிஞ்சது நான் சொல்ல வருது அப்படின்னா நீங்க பண்ணுங்க. சரி, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலாம். ஸோ துலாமுக்கு வந்து ஃபேமிலிக்கான இடத்துலயே வந்து செவ்வாயும் புதனும் இருக்காங்க, அண்ட் புதன் வந்து வக்ரமா இருக்காரு. உங்க ஃபேமிலி ஏதாவது பத்திரிக்கை ரிலேட்டட், பத்திரம் ரிலேட்டட், அண்ட் உங்க ஃபேமிலி ஏதாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலிக்கு ரிலேட்டடா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பண்றீங்க, இல்லை ஏதோ ஒன்று டாக்குமெண்ட் ரிலேட்டடா பண்றீங்க அப்படின்னா அகெயின் பி கேர்ஃபுல். ரொம்ப நாள் விட்டு வச்சிருந்தது அதுதான் நான் இப்ப பண்றேன் அப்படின்னா இட் இஸ் ஓகே, பட் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்ல சாமி கும்பிட்டுட்டு இல்லை வேண்டிக்கிட்டு இல்லை நான் சொல்ற விஷயங்கள் பரிகாரமா சொல்ற விஷயங்கள் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் ஜென்ரலி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பண்றீங்க, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ஒன்று பண்றீங்கன்னா அதுல கரெக்ஷன்ஸ் வரலாம், மல்டிபிள் கரெக்ஷன்ஸ் போய் அது வரலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஃபார்மலா ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல டிலே ஆகி திரும்ப வந்துட்டு போகிறது, திரும்ப அது வந்து திரும்ப நீங்க அதை ரீகரெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் அகெயின் ஜென்ரலி பி கேர்ஃபுல். அண்ட் தென் இந்த செகண்ட் ஹவுஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அசட்ஸ், இந்த டைம்ல வந்து நீங்க புது அசட்ஸ் எதுவும் வாங்க வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் டூ இட் இன் டிசம்பர் ஆர் லேட்டர். இதை தவிர வந்து துலாமுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் யூனோ நார்மலாகவே இப்போ துலாம்ல சுக்கிரனும் இருக்காங்க. ஸோ துலாமுக்கு வந்து திஸ் இஸ் லைக் ஒரு ப்ரீஸியான டைம் தான். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறது துலாமுக்கு மேபி கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம விருச்சிகம். ஸோ ஹீரோ ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தான். ஏன் நான் ஹீரோ சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோக்கு தான், ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கு தானே நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வின் பண்ணி காட்டுவார். அதுதான் விருச்சிகமோட கரண்ட் சுச்சுவேஷனும். ஏன்னா விருச்சிகம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் ஆக்சுவலி எனக்கு வந்து அக்டோபர் மிட்ல இருந்து கொஞ்சம் நல்லா தாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 18ஆம் தேதியில இருந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு கடகம்க்கு வந்த டைம்ல இருந்து ஆக்சுவலி விருச்சிகம்க்கும் மீனம்க்கும் பெட்டர் ஆயிருக்கும். அதாவது அக்டோபர் 3rd வீக்ல இருந்து வச்சுக்கோங்களேன், பெட்டர் ஆயிருக்கும். ஆனா இந்த நவம்பர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து விருச்சிகம் வந்து என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது, இது நான் ஏம் பண்ணா இப்படி நடக்குது, அதை நான் ஏம் பண்ணா அது இப்படி மாறி நடக்குது, அப்புறம் கடைசியில பயப்படுற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நல்லதா நடக்குது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரலாம். ஏற்கனவே விருச்சிகம்னாலே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அதுலயுமே அந்த விருச்சிகம்ல இப்ப செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அண்ட் இது டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் அவங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்க, இல்ல ஒரு டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அதுல இதோட எஃபெக்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும். இல்ல ஒரு டிராவல் பண்றாங்க அப்படின்னா அந்த டிராவல்ல போயிட்டு வர்றது, அந்த டிராவல் அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ் வர்றது, இல்ல அந்த டிராவல் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கிறது, ஒரு பயம் கிரியேட் பண்றது, எவ்ரி திங் வுட் பி தேர் ஃபார் விருச்சிகம். ஸோ அப்ப நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு மெடிடேஷனே பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது யூ கேன் ஜஸ்ட் கீப், இதுதான் வந்து சின்முத்ரை. இந்த சின்முத்ரை வந்து இப்படி வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு டிசிஷன், இல்ல உங்களுக்கு கோவமே வருது, யாருக்கிட்டையாவது கோவத்தை காட்டணும் அப்படின்னு தோணுதுன்னா இப்படி வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு 9 times பிரீத் இன் பிரீத் அவுட் நல்ல டீப்பா, அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போதே பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போதே அப்படியே அந்த ஓம் அப்படின்னு பிரீத் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஓம் சொல்லும் போது கூட இருக்க காத்தும் போகும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாகும். ஏன்னா இது உங்க தலைமையிலேயே இப்ப இருக்கிற ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகமா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு 9 தடவை அட்லீஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 or 8 டைம்ஸ் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 தடவை இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராஸ்டிக்கான கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்ஸ் ஏதாவது ஸ்கெடியூல் பண்றீங்க அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் அந்த ஓமென்ஸ் பார்த்து பண்ணுங்க. தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த
யூனோ அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி ஏதாவது நீங்க டக்குன்னு சொல்லிடுறதுனால வர பிரச்சனைகள் இது எல்லாமே சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அண்ட் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். ஜென்ரலி தனுசு இந்த டைம்ல அப்ராட் டிராவல் பண்ணணும்னு இருக்கேன் நவம்பர்ல அப்படின்னா அவாய்ட் பண்ண பாருங்க. அப்படி அவாய்டே பண்ண முடியல அப்படின்னா தென் ஜஸ்ட் யூனோ முக்கியமா தனுசும் இதை பண்ணலாம். அனுமன் மந்திரங்கள், அனுமரை கும்பிட்டுட்டு நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டிக்கெட்டை மாத்தி போடலாம். ஓகேங்களா? டிக்கெட்டை ஏதாவது அப்கிரேட் பண்றதோ இல்லை டிக்கெட்ல ஏதாவது மாத்தி போடுறதோ, சம் சேஞ்சஸ், இல்லை டிக்கெட்டே ஒரு நாள்ல இருந்து இன்னொரு நாள் மாத்துறதோ, இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும்போது அது என்னன்னா அந்த டைம் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்து நீ அதுல அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதா அந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது பண்றது. அப்படி இல்லை, அந்த செவ்வாய் புதன் பாத்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டலுக்கான இடத்துல இருக்கு இல்லையா தனுசுக்கு, அது ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான இடம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் சும்மாக்காவது போயிட்டு வந்துடுறது. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு வந்தேங்க, எனக்கோ இல்லை என் கூட இருக்கவங்களுக்கோ, ஐடியலி சும்மா ஒரு கிளினிக் போயிட்டு வர்றது இல்லை, ஐடியலி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு இருக்கிறது இருக்கலாம். இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்றது கூட நீங்க பண்ணிடுங்க. போய் பார்த்துட்டு வந்தேன், இல்லை என் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு பல்லு பிரச்சனை இருந்தது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, ப்ராப்பரா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் நாங்க லைக் ஒரு ப்ராப்பரான கன்சல்டேஷன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றது. இட் கேன் பி எனி திங். இல்லை ஆப்ரேட் பண்ணிட்டே வந்தீங்க, இல்லை உங்களுக்கு பல்லு ஏதோ பிரச்சனை பண்ணுது போய் பார்த்துட்டு வரீங்க, எனிதிங் இட் கேன் பி. ஆர் உங்களுக்கு ஏதோ வைரல் ஃபீவர் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு, அதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது, ஏதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் ஃபீலிங் தட் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தோம்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் வர வைக்கணும்னு இது ட்ரை பண்ணலாம். எய்தர் வித் தட் ஆர் வித் ட்ராவலிங் அப்ராட் தனுசு. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 12,000 வரும்போது ஆல்சோ நீங்க கொஞ்சம் எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, டக்குன்னு போய் ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டைம்ல ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். நான் ஸ்டாக் புரோக்கரா இருக்கேன், இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமானா ஐ வுட் சே அட் யுவர் ஓன் காஸ்ட். ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இது தனுசுக்கு. அண்ட் தனுசுக்கு நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் வேண்டிட்டு நீங்க போய் பண்றது நீங்க பண்ணலாம். ஏன்னா பர்டிகுலர்லி புதன் கூட செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய்னு வரும்போது செவ்வாயோட பவரை ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு கடவுள் வேணும். ஸோ உங்க கேஸ்ல முக்கியமா தனுசுக்கு ஆஞ்சநேயர் இஸ் சோ கனெக்டட் டு மூல நட்சத்திரம் 2. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவரோட அந்த பிளெஸிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மகரம். ஸோ மகரம் வரும்போது 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. இப்போ 11ஆம் இடம் வரும்போது மகரம் உங்க சோஷியல் சர்க்கிள். இந்த டைம்ல நீங்க ஒரு சோஷியல் கேதரிங், வீட்டில் நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேங்க, வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னா அதுல உங்களுக்கு என்ன தோணும்னா டைரக்டா அங்க ஏதாவது நடக்கணும், இல்லை ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு இல்லை. ஆனா வந்துட்டு போறாங்க இல்லையா, உங்களுக்கு மனசு உடனே என்ன தோணும், இவங்க நம்ம ஒரு வேளை நம்மள பாசிட்டிவா நினைக்கலையோ, இவங்க நம்மள இப்படி சொன்னதற்கு ரீசன் பின்னாடி ஏதாவது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோன்ற விஷயங்கள். அண்ட் புதன் வரும்போது லேடிஸ், அப்போ லேடிஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸோ இல்லை லேடிஸ் ரிலேட்டட் விஷயங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை எனி ஒன் இட் கேன் பி ஆன்டிஸா இருக்கலாம், அவங்க ரிலேட்டட் விஷயங்கள்ல ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான அழக வரக்கூடிய விஷயங்களோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட நீங்க இதை பத்தி எதுவுமே பாத்தீங்கன்னா இதை ஒரு ரைஸ் பண்ணி ஒரு கன்சர்னா இந்த டைம்ல பேச வேண்டாம். அது பாத்தீங்கன்னா பாசிட்டிவா போகாது, கொஞ்சம் நெகட்டிவா தான் போகும். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அண்ட் முக்கியமா மகரம்னு வரும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃப் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் கம்பேர்ட் டு ஆல் அதர் ராசிஸ். ஸோ மகரம்க்கு இந்த செவ்வாய் புதன் பாத்தீங்கன்னா ஹவ் யூ கேன் அவாய்ட் இதோட நெகட்டிவிட்டிஸ் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, whenever people are ஒரு கேதரிங் போறீங்க, நீங்க ஒரு கேதரிங் கண்டக்ட் பண்றீங்க, இல்லை நீங்க ஒரு கேதரிங் போறீங்க, இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ் போறீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் பிளேஸ்ல நீங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா லைக்
யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்க, நீங்க ஒரு கோயில் போறீங்க, உங்க ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நம்ம காசு மட்டும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாம நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஏதாவது சூடா சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். பிகாஸ் ஹாட் இஸ் ஆல்சோ செவ்வாய், ஹாட்டா ஒன்று வாங்கி கொடுக்கறது செவ்வாய். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸோ அது கூடவே சம்திங் லைக் இப்போ நீங்க ஒரு சாப்பாடும் போட்டு காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டைம்ல வந்து நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. தட் இஸ் குட் ஃபார் யூ. அண்ட் செவ்வாய் புதன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனாலேயே திஸ் டைம் செவ்வாய்னு வரும்போது எப்பவுமே அது வந்து ஒரு சோல்ஜருக்கான காம்பினேஷன், அண்ட் புதன் வரும்போது அது வந்து ஒரு மினிஸ்டர், ரெண்டு கிரகமும். அப்போ செவ்வாய் புதன் சேர்ந்து இருக்கிறது மினிஸ்டரும் சோல்ஜரும் சேர்ந்து இருக்க மாதிரி. நம்ம மைண்டையும் யோசிக்கிறோம் அண்ட் தென் ஆக்ஷன்லையும் இறங்குறோம், ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்றோம் அப்படின்றதான் இந்த காம்பினேஷன். ஸோ நீங்க இதை பாசிட்டிவா யூஸ் பண்ணோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட கெரியர்ல எப்படி க்ரோ ஆகுறது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை மகரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் மகரம் வந்து ஐ வுட் சே இந்த டைம்ல நீங்க பெரிய கோயிலா இருக்கு, அந்த பெரிய கோயில் நான் ரொம்ப நாள் போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல நான் ஒரு தனியா போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து வேலை பார்த்தேன்னா ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதை உட்காந்து பண்ணுங்க. தட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. ஏன் அதை தனியா சொல்றேன்னா, ஏன்னா பப்ளிக்கான இடத்துலதான் இவங்க இருக்காங்க, நீங்க தனியா போய் உட்காந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும், அதுக்காக நான் சொல்றேன். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பம். அப்போ கும்பமுக்கு வந்து எப்படி இருக்கு? கும்பமுக்கு ஆல்ரெடி உங்க ராசிலே ராகு இருக்காரு அண்ட் உங்களுக்கே தெரியும் கும்பமுக்கு இன்னும் 7 சனி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கும்பமுக்கு 7 சனி போயிட்டு இருக்கிறதுனாலயே இந்த டைம் பீரியட் பர்டிகுலரா வேலைக்கான இடத்துல இருக்கு. ஸோ உங்க வேலை ரீதியா உங்க வேலையில உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல, உங்க வேலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கல, உங்களை இல்ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு கோல்டு வார் சிச்சுவேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்களுமே வந்து கும்பம்க்குமே நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரே டு வாராகி அம்மன். ஏன்னா இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்றாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா வாராகி அம்மன் கேன் ஹெல்ப் யூ. ஸோ அந்த ஒரு ஹாட் ஹெடட் சிச்சுவேஷன், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்க சொல்ற ஒரு விஷயத்த தப்பா நினைச்சுக்கிறது, இது வேலை ரீதியான விஷயங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் புதன் வக்ரமா இருக்கிறது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிரேட் திங்ஸ் கொடுக்கும்னு இல்லை. ஏன்னா அதுவும் கேட்கறாங்க நீங்க நெகட்டிவா தான் சொல்வீங்களான்னு, உங்களை வார்ன் பண்றதுக்காக தான் அதை சொல்றேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விதத்துல சின்னதோ பெருசோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ட் தென் ஒர்க் ரிலேட்டட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நேர்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்னா அங்க ஏதாவது வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா, ரிப்பேர் ஆகுறது இந்த டைம்ல நல்லது. ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்க வந்து அந்த டைம்ல யூ கேன் ஜஸ்ட் ரிப்போர்ட் இட். ஓகே, இது உடஞ்சிருச்சு, இது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வேணும்னா கூட சில டேஸ் அதுக்காக ஆஃப் எடுத்துப்பாங்க இல்லையா, ஆஃப் எடுத்துக்கிறதோ இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதோ பண்ணலாம். That is one good way you can avoid on the politics, கும்பம். அண்ட் கும்பம் மீதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா this is also a place of public. ஸோ ஏன்னா இந்த 10,000 வரும்போது ஊர்ல இருக்கவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயம். ஸோ சம்டைம்ஸ் இந்த செவ்வாய் அண்ட் புதன் வக்ரம் இப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்ன இந்த பொண்ணு திடீர்னு இப்படி பேசுறா, என்ன இந்த பையன் திடீர்னு இப்படி பேசுறான் அப்படின்னு, இவ்வளவு நாள் இப்படி பேச மாட்டானே, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியா பாக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் வித் ஜென்ரல் இன்ட்ராக்ஷன் வித் எவ்ரி ஒன். அண்ட் கடைசியா நம்ம மீனம்க்கு சனி மீனம்லேயே உட்காந்துட்டு இருக்காரு, 7 சனி போயிட்டு இருக்கு. இப்போ மீனம் பொறுத்த வரைக்கும் இது எங்க வருது அப்படின்னா, மீனம் பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல வருதுங்க. ஸோ மீனம் பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம்ன்றதுனால அப்பா விஷயத்துல ஏதாவது அவங்களோட உடம்பு சரியில்லாம வந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வர்றது இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க. அவருக்கு ஏதாவது போன் ரிலேட்டட் பிரச்சனைகள் வருது. சம்டைம்ஸ் ஐ கேன் சி மீனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம்ல தான் வீட்டுல ஏதாவது ஒண்ணு உடஞ்சிருச்சுன்னு சொல்றதா இருக்கலாம், இல்ல வீட்டுல வந்து நாங்க ரெனோவேட் பண்றோம், உடைச்சிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நாங்க வந்து அதை புதுசா கட்டுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. which is okay, but அந்த உடைக்கிறது வரைக்கும் நீங்க நவம்பர்ல பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து டிசம்பர்ல பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல அதுக்கு வேலை கம்ப்ளீட் பண்றது வந்து நீங்க நவம்பர் 29க்கு மேல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே ஃபார் மீனம். அண்ட் மீனம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
அகெயின் இப்போ நான் ஒரு விஷயம் புதுசாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இருந்தது, அது வேலை செய்யாமல் போயிடுச்சு, புதுசாக வாங்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னா கூட அது வந்து உங்ககிட்ட, அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் கையில் வர்றது 29ஆம் தேதிக்கு மேலே வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் நானும் சொல்லுவேன். அண்ட் மீனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடுன்னு வரும்போது யுவர் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கன்சல்டேஷன்ஸ்க்கு வரும்போது கூட தே வாண்ட் டு கோ ஃபார் எம்எஸ் பண்ண போகிறேன், அப்ராட்க்கு போகிறேன், ஜிஆர்இ எழுதுறேன், ஜிமேட் எழுதுறேன், இந்த மாதிரிலாம் வராங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் 1 மந்த்ல உங்களுக்கு எக்ஸாம் வருது, நீங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணி வேற எப்பயாவது வைக்க முடியும்னா டிசம்பரில் வச்சுக்கோங்க பெட்டர். இல்லைனா ஐ வுட் சே மீனம் பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டட் டேட்ஸ்னா November 30 to December 5th வெரி குட் டேஸ். எப்பவுமே இதெல்லாம் வந்து பர்டிகுலராக டேஸ் ரீதியாக சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐ டூ டெல் அண்ட் கன்சல்டேஷன், இந்த பர்டிகுலர் தேதி யூஸ் பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு. மீனம் பொறுத்த வரைக்கும் 29 முடிஞ்சு 30லேருந்து 5 வரைக்கும், ஏன்னா 5க்கு மேலே குரு மூவ் ஆகுறாரு இல்லையா, இந்த டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, இட் இஸ் பெட்டர், இட் இஸ் குட் ஃபார் யூ. எக்ஸாம்ஸ் எடுக்கிறவங்க அந்த டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ இல்லை நான் வந்து வேற ஏதாவது ஒன்று பண்ணுறேன், என் பிஸ்னஸ்க்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அந்த தேதிகள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தோஸ் டேஸ். அந்த 5 6 நாட்கள் வரதுலேயே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மீனமுக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக், அதாவது October 3rd வீக்கின்லேருந்தே உங்களுக்கு வந்து கொஞ்சம் 18th of Octoberலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்றது இருக்கும். எஸ், விச் இஸ் வெரி ட்ரூ. அது எல்லாமே குருவோட மூமெண்ட்னால வந்தது. அதுதான் December 5th வரைக்கும் இருக்கு. அப்போ அதுக்கு மேலே எப்படி இருக்கும்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்ஸ்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான சாயல்ல இருக்கும். ஸோ நீங்க ஏற்கனவே இது எனக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி இருக்கும்னு, அதனால நான் நேவிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க வந்து நேவிகேட் பண்ணிட்டு போகலாம். இட் இஸ் ஆல் குட் ஃபார் யூ, இட் இஸ் ஆல் பெட்டர். இதெல்லாம் தாண்டி மீனம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடம்னு வரும்போது உங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் சிஸ்டம், ஸ்பிரிச்சுவலான இடம். மீனம்க்கு மெடிடேஷன் நல்லாவே வரும். நீங்க மீன ராசி மீன லக்னமா இருக்கீங்க, ஆனா எனக்கு மெடிடேஷன் வராதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து வாராகியம்மன் நோக்கி மெடிடேட் பண்றது மீன ராசி பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் என்ரோல். ஸ்பெசிஃபிக்கலி மீனம்க்குனே நான் சொல்றேன், எங்களோட பக்தி மெடிடேஷன் நீங்க முடிஞ்சா என்ரோல் பண்ணி பாருங்க. ஏன்னா பக்தி மெடிடேஷனே வாராகியம்மனோட எனர்ஜியை நம்ம வந்து கிரகிச்சு நம்ம எனர்ஜி பாடியை கிளென்ஸ் பண்ணிக்கிறது, இதுதான் பக்தி மெடிடேஷன். அண்ட் நியூ இயர் மெடிடேஷனும் நான் கண்டக்ட் பண்ணுவேன், அதுக்கும் வர பாருங்க. பட் பக்தி மெடிடேஷன்ல இன்னும் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிப்பீங்க. உங்க இஷ்ட தெய்வம் இப்ப யாரு வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம்னா இஷ்ட தெய்வம்னா இல்லை, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் உங்களுக்கு உங்க கான்சியஸா இப்ப எனக்கு இந்த ஜென்மத்துல பிடிக்கும்னு நினைக்கிறது தான் நீங்க இப்போ பிடிச்ச தெய்வம் சொல்றது, இஷ்ட தெய்வம் சொல்றாங்க. பட் ஐடியலி இட் இஸ் நாட் தட். ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் போன ஜென்மத்துல கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு தெய்வம் கூடவே வந்துட்டு இருக்கு, அதுதான் உங்களோட ஆன்மாவோட இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்தை தான் நீங்க பக்தி மெடிடேஷன்ல யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் மீனம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வக்ர புதன். அண்ட் இது கொஞ்சம் இன்டென்சிவ் தான், ஏன்னா நான் இந்த வீடியோ போடுற ஐடியாலே இல்லை. பட் ஒன்ஸ் இந்த வக்ர புதன் செவ்வாயோட இருக்க இந்த வக்ர புதன் ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் தானா விழுந்து அந்த விழுந்த ஒரு ஓமனே எனக்கு என்ன காமிச்சதுன்னா, இதை வந்து சொல்லணும் எல்லார்கிட்டையும், இதை வந்து ஒரு வார்னிங்காக சொல்லணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி காமிச்சது. ஸோ இது வந்து நெகட்டிவாக சொல்றதுக்கு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு வார்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த கிரகாஸ் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக நிறைய விஷயங்கள் சடனாக ஒரு பெரிய லெவலில் ஒரு நோட் பண்ணுற மாதிரியா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து செவ்வாய் சொல்லலாம். அண்ட் புதன் வக்ரமா ரெண்டுமே சேர்ந்து, அதுவுமே வந்து ஸ்கார்பியோவில் அதாவது விருச்சிகம்ல இருக்கிறது கர்மாசை கொண்டு வரும். அதை நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு நெகட்டிவா இருக்க கர்மாஸை நீங்க முடிச்சிட்டிங்கனாலே லைஃப் பாசிட்டிவா இருக்குமே. ஓகேயா? ஸோ see you all in the next video. Thank you.